குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/5/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று காலை 8:13 வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இரவு 8:06 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாம யோகம் மாலை 3:25 வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இரவு 7:19 வரை கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்குது. இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, ராகு காலம் 1:30 பிற்பகல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, கூலிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை, அதே சமயம் இரவு 8 9 வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராசம் நட்சத்திரம் இன்று இரவு 8:06 வரை, பூரம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்குது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. அதே மாதிரி போன வாரம் நான் ஒரு பரிகாரம் சொன்னேன். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஒரு மந்திரம் சொல்லி சொன்ன குபேரனுடைய மந்திரம். அந்த குபேரனுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் 108 முறை சொல்லி வடக்கு நோக்கி தீபம் ஏற்றிட்டு வடக்கு நோக்கி அமர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். இதை வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. குடும்பத்திலும் நிம்மதி சந்தோஷம் பெருகும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி கொண்டு செல்கின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் எடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் அங்காரக பகவானும் புத பகவானும், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 10:53 சுக்கிர பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி இரவு புதனும் பயிற்சி ஆகிறார். அது இரவு 12:37 தான் ஆகிறார். அது பரவாயில்ல. நம்ம சுக்கிரன் மட்டும் பார்த்திங்கன்னா 10:53 பகல் மிதுனத்துக்கு சுக்கிர பகவான் வருகிறார். புதன் வீட்டில் சுக்கிரன். சரிங்களா? சரி, இப்பொழுது நம்ம திதி சூன்யத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். திதி சூன்யத்தை பற்றி திரையோதசி திதிக்கு நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி சதுர்தசி திதி. சதுர்தசி திதிக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இது 4ம் திதி சூன்யமாக வரும். வளர்பிறை அப்படின்னு வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். வளர்பிறை அப்படின்னு வரும்போது சரபேஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குன்னா திருபுவனம் கம்பகரேஸ்வரர் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா வளர்பிறை அன்று, தேய்பிறை அன்று பார்த்திங்கன்னா திருவிடைமருதூர் கும்பகோணம். சரிங்களா? இது அது அருகில் தான் இருக்குது. அந்த கோவிலுக்கு சென்று பிரகதீஸ்வரர் அப்படின்னு ஒரு சாமி இருக்குது. அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்தது நம்ம இந்த பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் எந்த கோவில் அப்படின்றத பார்க்கலாம். அதோடு அது முடிஞ்சிடும். சரிங்களா? சதுர்தசி அடுத்தது அமாவாசை, பௌர்ணமி என்ன கோவிலுக்கு செல்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம்.
சகோதர வழியில் செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போவது அருமைதான். ஆனால் 3ஆம் இடத்துக்கு போனால் சுக சௌக்கியம், அஷ்டலட்சுமி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கின்ற ஒரு தருணம், பண வரவு நன்றாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் மீதான தேவையற்ற வதந்திகளை நம்பி எந்த முடிவும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வதந்தி சொல்லும்போது ஐயோ நம்மளை பற்றி சொல்லிட்டாங்களே, இது என்ன பண்ணுறது அப்படின்னு தேவையில்லாத ஒரு முடிவை எடுப்பது தவிர்த்துருங்க. அதெல்லாம் தூக்கி அப்படி எரிஞ்சிருங்க. சொல்கிறவங்க சொல்லட்டும், நீங்கள் நல்லதாகவே நினச்சி நல்லதாகவே நடந்துக்கங்க, நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் மந்த நிலை இருக்க, வழக்கமான சில பணிகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் உண்டாகும். உத்தியோகத்தில் மாறுபட்ட வாய்ப்புகள் உருவாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது விவேகம் தேவை. இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்குது. அதிசய இசை கிழக்கு திசை, அதிசய நாராமின், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் இன்றைக்கி தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி செலவும் இருக்கும், வரவும் இருக்கும், கொஞ்சம் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி சகோதர வழியில் மட்டும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்பட, வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து முடிக்கின்ற ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். அதே மாதிரி இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிசயன் 5ஆம், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தாராளமாக தன வரவுகள் உண்டாகுகின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி வேலை செய்பவர்களுக்கு செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வமில்லாத தன்மையெல்லாம் குறையும். மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் பொருளாதார உயர்வு உண்டாகும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகும். எல்லா விதத்திலும் லாபத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 8ஆம், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும், சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா, வியாபாரம் செய்கிறீங்களா, உங்களுக்கு ஆர்வத்தோடு இன்றைக்கி செய்யுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்கள் துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்லாம் உருவாகும். அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். நீண்ட கால முதலீடுகள் குறித்த ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் அமைகின்ற நாளாக இருக்குது. இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு தனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிசயன் 6ஆம், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு மேம்பட வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி எடுத்த காரியத்தில் நிதானத்தை காட்டுங்க. இன்றைய தினம் சில விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உதவிகரம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருங்க. அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளுக்கு செல்லாதீங்க. கமிஷன் பணிகளில் எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிதானமாக தான் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதை செய்தாலும் உறுதியோடு இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 7ஆம் எண் நட்சத்திர நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற தன்மை இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பெல்லாம் குறைகின்ற ஒரு வாய்ப்பு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தேவையற்ற விஷயத்துக்குள்ளே தலையிடாதீங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி இன்றைக்கி சுபம் நிறைந்த நாளாக தான் இருக்குது. இரவு 10 மணிக்கு தான் சந்திரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வருது. அது வரைக்கும் நன்மையை செய்யும். அதனால் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். எண்ணிய சில வேலைகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க நிதானத்தை காட்டுங்க. பிடிவாத குணத்தை விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தா குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரத்தில் ஒரு முழுமையாக, அதாவது உங்களுடைய உழைப்பு, ஒரு எஃபர்ட்டை நல்லா போடுங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளிடத்துல விட்டு கொடுத்து போங்க. தந்தையால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல உங்களுக்கு சில சனியும் சந்திரனும் இணைந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பயணங்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய தினம் பயணங்கள் செல்லும் போதும் உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி செல்லுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 8ஆம் எண் அதிசய நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சாதகமான வேலைகளை, அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது, இந்த வேலை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நினைப்பவர்கள் கூட இன்றைக்கு சாதாரணமாக அந்த வேலையை செய்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் அனுகூலமான செய்திகள்லாம் கிடைக்கும். சுபகாரிய பயணம் ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் உருவாகின்ற ஒரு தன்மை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய தினம் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவான மனநிலையில் இன்றைக்கி இருப்பீங்க. பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். மாணவர்களுக்கு விளையாட்டிலும் சரி படிப்பிலும் சரி ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. பங்குதாரர்கள் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்லாம் தீரும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த பொறுப்புகள்லாம் அதிக பொறுப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் தீரும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் இன்றைக்கி குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலை ஏற்படும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஒரு பிடிவாத தனத்தை விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சுப பேச்சு வார்த்தை நடக்கும். மக்கள் விஷயத்தில், அதாவது எதிர்பாலின அடுத்த மொழி பேசும் மக்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. புதுவிதமான செயல் திட்டங்கள் உருவாகும். இன்றைய நாள் ஒரு தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய தெற்கு திசை அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக புதுமையான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தொழில் சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும். அதே மாதிரி இன்றைக்கி பண வரவு நன்றாக இருக்கும். முயற்சிக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி கால்நடை தொடர்பான செயல்பாட்டில் ஆதாயங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படும். பிள்ளைகளால் செலவினங்கள் கூடும். அதே மாதிரி அரசு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உயர்வு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகரமும் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயன் 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை, அதாவது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியோடு காணப்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மறைமுகமான சில விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பாகப்பிரிவினை செயல்களில் வேகத்தை விட விவேகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு காரியங்களில் உங்களுக்கு சுகமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி படிப்படியாக ஒரு முயற்சிக்கு உண்டான நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஆனால்
கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு வாக்குறுதி கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பங்கள் ஓடும், தேவையற்ற எண்ணங்கள் ஓடும். அதை மட்டும் தூக்கி அப்படி எரிஞ்சிருங்க. மற்றபடி இன்றைய தினம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நுட்பமான சில விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தந்தையால் உங்களுக்கு அனுகூலம், சகோதர வழியிலும் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் செலவும் இருக்குது, வரவும் இருக்குது. பிள்ளைகளால் செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கண் சார்ந்த பிரச்சனை, தலை சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்வது நல்லது. பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். படிக்கிற மாணவர்கள் நல்ல படிப்பு, அதாவது ஞாபக சக்தியோடு படிங்க. ஏன்னா ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்கிறதுனால, கொஞ்சம் ஜென்ம சனி ஓடுறதுனால கொஞ்சம் கை கால் வலி அந்த மாதிரி இருக்கும். ஒரு சோம்பேறித்தனமான மந்த நிலை இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு. அதனால் சுறுசுறுப்போடு இன்றைக்கி இயங்குங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசய தெற்கு அதிசய ஆறாமை நச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.